ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமுனிய நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமக. 2 நாட்களாக திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்பதை பற்றி அனுபவித்து வருகின்றோம். நேற்று 10வது வார்த்தைகள் வரை அனுபவித்தோம். இன்று 11வது வார்த்தையிலிருந்து சில வார்த்தைகளை நாம் அனுபவிக்கலாம். திருக்கோளூர் பெண்பிள்ளை எம்பெருமானான சொல்கிறாள், இதில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலிருந்து அந்த வார்த்தைகளில் எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அம்மா செஞ்சுருக்கேனா? அகமழிந்தேனோ இவனை போல, அழைத்து வருகின்றேனோ அக்குரரை போலன்னு சொல்லியிருக்கேனேனா, அதான் செஞ்சேனா? ஒன்றுமே இல்லை சொன்னது. அடுத்த வார்த்தை 11வது வார்த்தையாக சொல்கிறாள், ஸ்ரீ பூமி பிராட்டின் அவதாரமான ஆண்டாள் விஷ்ணு சித்தர் என்கிற பாகவதோத்தமருடைய துளசி நந்தவனத்தில் அயோனிஜியான கர்ப்பவாசம் இல்லாமல் பிறக்கிறது. பெகை புதம்பை ஆழ்வார் வாழை போல், குறுக்கத்தி போலையும் நெய்திருந்த புகை தாமரை போலையும் அந்த மாதிரி அயோனிஜர்கள்னால் கர்ப்பவாசம் இல்லாமல் பிறக்கிறது. அயோனிஜியாக பிறந்தார். பட்டபிரான் என்றும் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படும் விஷ்ணு சித்தர் அந்த குழந்தையை தம் மகளாக வளர்த்தார். திருத்துழா மனத்துடனே முளைக்கும் போதே ஆண்டாளும் கிருஷ்ண பக்தியுடன் பிறந்து கிருஷ்ண பக்தியில் திளைத்த ஆழ்வாரால் வளர்க்கப்பட்டபடியால் குழந்தை பருவம் முதலே கிருஷ்ண பக்தியில் ஊன்றியிருந்தாள். இவர் தமிழ் பாமாலையாக பாடிய 2 திவ்ய பிரபந்தங்களுள் திருப்பாவை இவரால் 5 வயசில் பாடப்பட்டது என்று பெரியோர் கூறுவார்கள். இந்த பிரபந்தத்தில் சொல்கிறார், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்றும் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்றும் கண்ணனிடம் நிச்சயித்து கூறி மேலே நாச்சியார் திருமொழியில் என்ன சொல்கிறாருனாக்கா, அடுத்த பாட்டு 140 பாட்டு பாடியிருக்கா நாச்சியார் திருமொழி. இது 30 பாட்டு திருப்பாவையும் 140 14 140 பாட்டாக பாடியிருக்கின்றாள். 14 பத்தாக பாடியிருக்கா ஆண்டாள். நாச்சியார் திருமொழியில் ஆரம்பத்திலேயே முதல் பாட்டில் அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் தட முலைகள் துவரை பிரானுக்கே சங்கல்பித்து தொழுது வைத்தேன். இங்கே என்ன சொல்கிறா? அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்தெழுந்த என் தட முலைகள் துவரை பிரானுக்கே சங்கல்பித்து தொழுது வைத்தேன். துவரை பிரானு துவாரகாராஜனை கண்ணனை சொல்கிறாருன்னு சொன்னேன். இப்போ துவாரகாநாதர் கண்ணனை சொல்கிறான் என்றும் ஊனிடையாழி சங்கு உத்தமர்க்கென்னே உன்னித்தெழுந்த என் தட முலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று தனது நிலைமையை தெரிவித்தார். அதாவது கேட்குறாளாம், அம்மா நாச்சியார் திருமணில் வரும் அந்த பைபனாம்பத்தில் ஒரு பாட்டு, முதல் பாட்டே கண்ணன் என்னும் கருந்தேவும் காட்சி கிடப்பேன்னு புண்ணில் பிடிப்பெய்தார் போல். அம்மா நீ இப்படி ஆண்டாளே நீ இப்படி இருக்கியே, வரமாட்டேங்கிறான், அவன் போய் ஏன் அங்கே நிற்கிறான் இங்கே நிற்கிறான், அவன் பேச கேட்க மாட்டேங்கிறான், நீ ஏன் இப்படி அவஸ்தைப்படுற நீ அவனேன்னு சொல்லச்ச அவள் சொல்கிறாளா, நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எப்படி இருக்கு இல்லையா, கையில் ஒரு புண்ணு இருக்கு, அதில் புளி தண்ணியை கரைச்சி விட்டால் எப்படி எரியும், அவ்வளோ கொடூரமாக வலிக்கும் எரியும். அதே போல்
நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எப்படின்னா கண்ணனை பார்க்காத பேசாதேன்னு சொல்கிறையே, அவனே காட்சி கிடைப்பேன்னா அவனை விட்டு விட்டு வா மறந்து விடு, வேறு வேலைகள் பாரு அப்படின்னு சொல்கிறீங்களே. புண்ணில் வந்து பேசாமல் நீங்கள் வந்து வேல் பார்த்து இது பண்ணலாம், இப்படி ஒரே இடம் கொண்டு போட்டுடலாம். ஆனால் நீங்கள் செய்த வார்த்தைகள் அதை விட கொடுமையாக என்னோட வந்து புண்ணிலே வேல் புளிப்பை இதனால் புளியை கரைச்சி புண்ணில் விட்டது மாதிரி இருக்குது நீ சொல்கிற வார்த்தைகள் அப்படின்னு. கண்ணன் என்னும் கருந்தேயும் காட்சி கிடப்பேனே புண்ணில் புளிப்பெய்தார் போல் அப்படின்ட்டு ஆர்த்தநாள் இந்த பாசுரத்தை சொல்லுவாள். அதே தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊனிடையாழ் சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுதின தலைமலைகள் மாநிலர்க்கென்று பேச்சப்படில் வாழகில்லேன் என்றும் தன் நிலையை தெரிவித்தாள். அதான் ஆண்டாள் அவள் பக்தி பெருமா கண்ணன் மேலே அவளை காதல். அதாவது கண்ணன் 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 எங்கே கண்ணன் தான் அவளுக்கு எங்கேயுமே. முதல் பாத்தில் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லுவாள், மற்றவர்கள் வந்து என்ன அது எங்கே போகிறதுன்னு தெரியல, யாரையும் துணைக்கு வாங்க, நீங்கள் அந்த துவாரகையில் துவாரகாவில் கோவர்தன் ஆயர்பாடில் என்ன கொண்டு சேர்த்துருங்கோ, நள்ளிரவே ஆயினும் நந்தகோபன் வாசன் நெடுக்கண்ணையானது சேருங்கோ, குற்றாரம் பெற்றால் இழந்து போனாள் என்று ஏச்சப்படாமல் இருக்க நந்தகோபன் வாசலில் நடுவில் நள்ளிரவு ஆயினும் உயிர்த்திருமின் அப்படிங்கிறா. அப்போ பத்த விலோசன துழித்திருமின் அப்படிங்கிறா. பாண்டிய வள துழித்திருமின் அப்படிங்கிறா. அவளை பிரேமம் காளியின் உச்சியில் பெய்கை கரைக்கணும், காளியின் உச்சியில் பெய்கை கரைக்கணும் உயிர்த்திருமின்னு எங்கேயா கொண்டு போய் சேர்த்துருவா கண்ணனோட சம்மந்தப்பட்ட இடத்துலன்னு சொல்கிறா. இது பண்ணுறா. இந்த பாட்டுகள்லாம் மற்றெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு பாசுரமும் வந்து தேனில் ஊறிய பலாச்சோலை தான். உன்னிடையாள் சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுதின தடமலைகள் மாநிலர்க்கென்று பேச்சப்படில் வாழகில்லேன் என்றும் தன்னுடைய நிலைமை தெரிவித்தாள். அவள் என்ன சொல்கிறா, உபதேசத்தினால் மணவாள மாமணிகள் சொல்கிற அவளை 5 படிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று பாசுரத்தில் அருளி செய்கின்ற மணவாள மாமணிகள். ஆண்டாள் இவ்வாறு ஆண்டாள் போல சிறிய பிராயத்திலே கிருஷ்ண பக்தியில் பழுத்து விளங்கினேனா என்று கேட்கிறார் திருக்கோளூர் அம்மையார். 12வது வார்த்தை, எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரானை போல. அடுத்த வார்த்தை, பட்டர்பிரான் என்ற பிராமணோத்தமர் வேதம் வல்லவன் என்றபடி பொங்கும் பரிவாலை வில்லிபுத்தூர் பட்டபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் உபதேசரத்தனமால் அது வரும் என்கிறபடியே பகவானிடம் மற்றற்ற பரிவுள்ள அறிவர். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு நந்தவனம் அமைத்து அவ்வூரில் கோயில் கொண்டுள்ள வடபெருங்கோயிலுடையானுக்கு பூமாலைகள் கட்டி சமர்ப்பிப்பதில் ஈடுபட்டிருந்தவர் இவ்வாழ்வார். அந்நாட்டு மன்னவனான வல்லபதேவன் உண்மை பரம்பொருள் யார் என்ற கேள்விக்கு மெய்யான் விடை தேடி இக்கேள்விக்கு தக்க விடை கூறும் மெய் அறிவாளர்களுக்கு உண்மையை சொல்லக்கூடியவர்களுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக அறிவித்தான், தருகிறேன் என்று அறிவித்தான். வடபெருங்கோயிலுடையான் இவர் கனவில் தோன்றி விட்டுச்சித்தரே, நீ ராஜ்யசபை சென்று நாமே பரம்பரை என்று நிலைநாட்டி பொற்கிழியை பெற்றுவாரும் என்று நியமித்தான். கேவலம் கைங்கனிஷ்டராய் கல்வி அறிவு அதிகமில்லாத இவரை ஏற்றில் மண் கொண்ட வெந்தை ராப்பகலோதுவித்து என்னை பயிற்று பணி செய்ய கொண்டான்று பெரியாழ்வார் திரும்ப 5வது பத்து 2வது பதித்திலிருந்து வரும். 2 என்ன சொல்கிறார், ஏற்றில் மண் கொண்ட எந்தை ராப்பகலோதுவித்து என்னை பயிற்று பணி செய்ய கொண்டான் என்று கூறுகிறார். இவரே கூறும்படி மகாவித்வானாக்கி ராஜசபைக்கு அனுப்ப இவரும் அறிவாளர்களிடையே நின்று வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியத்தான் என்னும்படியாக சிவன் நாராயணனே முழுமுதற் கடவுள், அவனை விட ஒப்பார் மிக்கார் ஒருவரும் இல்லை, அவனே உண்மையான பரம்பொருள் என்பதை வேத வாக்கியங்களை கொண்டு யாரும் மறுக்க முடியாதபடி
மூதலித்துன்னா ஸ்தாபித்து நிரூபித்து, அதாவது அத்தன்டிகேட்டாக சொல்கிறது, பொற்கையே வென்றார். அரசனும் வித்வான்களுடன் இவரை பட்டபிரான் அழைத்து பட்டத்து யானையில் இருந்து நகரம் வரை செய்தான். இக்காட்சியை காண பரமபுருஷனான நாராயணன் கருடாரூடனாக வந்து காட்சியளிக்க ஆழ்வார் அவனை கண்டு, இவன் எப்பேற்பட்டவன், மனுஷர்களிடையே இவன் இப்படி தோன்றுகிறானே, இப்படி மனுஷர்களிடையே தோன்றுகிறானே, இவனுக்கு ஏதாவது தீங்கு வராதிருக்க வேணுமே, கண் திருஷ்டி படாமல் இருக்கணுமே, இப்பேற்பட்ட சங்கு சக்கர கதாதாரியாக வந்துருக்கு இடாருடன் வந்து உட்கார்ந்து வந்தானே, இப்படி தோன்றலாமோ, கண்படப்படுறது மனசு பரிதவித்து இவனுக்கு ஒரு தீங்கு வராதிருக்க வேணுமே என்று உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பல்லாண்டு பாடி அடியார்களை கூட்டிக் கொண்டு, என்னால் எம்பெருமான் கடியோம் என்று எழுத்தப்பட்ட வன்னாளே, அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்ததுகான் என்று அவன் நிருபாதிகள் சுவாமித்துவத்தையும் தமது சகஜமான தாசியத்தையும் அவனிடமே விண்ணப்பம் செய்தார். திருப்பல்லாண்டு 10ஆம் பாட்டு. இப்படி சொரூபம் உணர்த்த பெற்று அவர் கடிமைப்பட்டேனோ நான் என்று அம்மையார் கேட்கிறார். 13ஆவது வார்த்தை, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போல. திருமழிசையாழ்வார் இவர் வந்து சமணம் கற்றோம், சாக்கியம் கற்றோம், சங்கரனார் கற்ற நூல் ஆராய்ந்து நாராயண திருவந்தாலும் நாராயணன் படைத்தான் நானும் தானும் சங்கனைப்படுத்தான்னு இந்த இவர் வந்து எல்லா சைவம் கற்றார், சமணம் சாக்கியம் எல்லா மதத்திலும் இருந்திருக்கார். எல்லா மதத்திலும் இருந்துட்டேன் பரம்பொருள் யாரும் கண்டுக்க முடியாத திருமானிச்சு திருப்தியே அடையலை. இவர் பேயாழ்வார் திருத்தினார் கொண்டு அதாவது அப்படிப்பட்ட ஆழ்வாரின் சரிதையில் ஒரு விஷயத்தை ஆராய்வோம். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போல. மகீசாரம் என்ற திருமழிசையில் பிருகு மகரிஷியின் வழித்தோன்றலான பார்கவன் என்ற மகரிஷிக்கும் கனகாங்கி என்ற தேவமாதைக்கும் ஒரு குமாரர் அவதரித்தார். பிறந்தவுடனே பெற்றோர்களால் கைவிடப்பட்டு அவ்வூரில் கோயில் கொண்டுள்ள ஜெகநாத பெருமானின் அருள் நோக்குகளை காணார். இக்குழந்தையை ஒரு பிரம்பு வேளாளன் கண்டெடுத்து தனது மகனாக கருதி வளர்த்தான். ரிஷிக்குமார் அறிவுடன் பிறந்து இறையொருள் பெற்றவராயினும் எம்பெருமானுடைய திருவிளையாடல் இவரை வணங்கும் துறைகள் பலபலவாக்கி, மதுகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தார் என்கிறபடி அவன் தோற்றுவித்த பல சமயங்களிலும் புகுந்து ஆராய வைத்தது. அப்படி ஆராய்ந்து தெரிந்த பொழுது இவர் சைவ மதத்தில் ஊன்றியிருந்தார். அப்பொழுது பேயாழ்வாரை கொண்டு இறைவன் இவரை திருத்தி வைணவராக்கு நடைபெற்றார். இவரும் உரையிலடாதவர் என்று பலரும் தம்மை போற்றும்படி பரசமயங்களை தமது நாவன்மையால் வெல்பவராய் திகழ்ந்து திருவெக்காய் எம்பெருமானிடம் திருக்குடந்தை ஆறாமனிடமும் மிகவும் பிராவண்யமுடையவராய் வாழ்ந்து திருக்குடந்தையிலே திருநாட்டுக்கு எழுந்தள்ளினார். அதாவது பிறந்தோடனே இந்த தெய்வ குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னு அவள் வந்து தூக்கி போட்டாள். அவள் வந்து இப்போ இதில் திருமழிசையில் குளத்து புஷ்கரிக்கிட்ட இருக்க புதரில் அந்த குழந்தை கிடக்கிறது பழுதுன்னு இருக்குது. அதை பார்த்த பிறப்பங்கூட நெய்வா இல்லையா, பரம்பு கூட நெய்வா இல்லையா, இந்த கோரை பறக்கல கோரையெல்லாம் கீழிக்கு கிழிச்சு கூடையாக நெஞ்சு வித்துட்டு வருவாங்க. அவன் கண்டு வளர்க்கின்றான். அவன் இந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வருகின்றான். இவரோ பல சமயங்கள் சமணம் கற்றோம், சாக்கியம் கற்றோம், சங்கரனார் கற்ற நூல் ஆராய்ந்தோம் அப்படின்ட்டு எல்லா சமயங்கள்லையும் பார்த்து பரம்பொருள் எதுன்னு தீர்மானிக்க பண்ணிச்சேன். இறைவன் பெய்யாழ் அனுப்பினான். இவர் எடுத்து இவருக்கு வந்து அந்த பிரம்பாளனுக்கு ஒரு குழந்தையை புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தான். இவர் குழந்தையாக போனதுக்கப்புறம் எடுத்து வளர்றதுக்கு இவரோட கதாட்சத்தினாலையும் சில பேர் ஜாதகங்கள் பார்த்தாக்க குழந்தையாக இருக்காது. இந்த குழந்தைய பிறக்காத ஜாதகம் அப்படி இருக்குது, ஜாதகத்தில் என்ன இப்படி இருக்குது, அங்கே இருக்குது, அந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது அப்படி சொல்லிவிடா. ஜோசியக்காரெல்லாம் கேட்டாள்னாக்க குழந்தை இல்லாமல் இருந்துட்டுருப்பாள்.
திடுதிப்புன்னு என்ன செய்வான்னு சரிப்பா வெறுத்து போய் ஒரு ஸ்வீகாரம் எடுக்கலாம். இந்த ஸ்வீகாரம் எடுக்க செய்யாது பார்த்து குழந்தை வளர்க்கலாம். ஸ்வீகாரம் எடுப்பாள். அந்த ஸ்வீகாரம் எடுத்த குழந்தையோட ஜாதகத்தில் அதுக்கு தமையனோ தம்பியோ இருக்கணும்னு ஒன்று இருக்கும். ஸ்வீகாரம் பண்ணாலே அந்த குழந்தையானவன் அந்த அவளுக்கு உண்மை மந்திர ரூபமாக புத்திரன் ஆயிடுறான். இல்லை எந்த எதுவும் சந்தேகமும் கிடையாது. கர்ப்பஸ்வாசம் பண்ணி கர்ப்பத்தில் இது பண்ணி 10 மாதம் கர்ப்ப மந்திரங்கள்லாம் சொல்லி அப்புறம் தான் ஸ்வீகாரம் கொடுக்கறது. அவ்வளோ பெரிய விஷயம். ஸ்வீகாரம் சும்மாவான அடாப்டேஷன் சும்மா ஜஸ்ட் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு நான் என் குழந்தை எடுத்துட்டேன் கிடையாது. மந்திர ரூபமாக எடுத்துக்கிற பெரிய விஷயம் அது. மந்திர ரூபமாக எடுத்துகின்ற குழந்தையானது யார் ஸ்வீகாரம் எடுத்துட்டுருக்காளோ அவளுக்கு எல்லா அந்திம கிரியைகளையும் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மாதாக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அவனுக்கே உரியதாகின்றது. அந்த குழந்தை அது அந்த க்ஷணத்திலிருந்து ஸ்வீகாரம் எடுத்தவனின் புத்திரனாகின்றான். அதனால் அந்த குழந்தைக்கு ஒரு திருமண ஜாதத்தில் இருக்க போல இருக்குது. இவர் தம்பி இருக்கார் அப்படின்ட்டு இவர் அடுத்த பண்ண சமயத்தில் இந்த பரம்பு கூடம் உடையவனோட ஆம்படை இந்த கர்ப்பமாக இருக்கா. அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, புள்ள குழந்தை பிறக்கிறது. அது இவனுடைய அதுக்கு கணிக்கண்ணன் அப்படின்னு பேர் விடுறார் இந்த குழந்தைக்கு. இந்த விஷயத்துக்கு கணிக்கண்ணன் பாட்டு பின்னாடி வருது. அந்த பாட்டு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறதுக்கு அப்போ கணிக்கண்ணன் அந்த குழந்தைக்கு பேர் விடுறான். அவன் கணிக்கண்ணன் காமருகம் கச்சி விட்டு மணிவண்ணா நீயும் கிடக்க வேண்டாம் அப்படின்னு பின்னாடி வர அந்த பாட்டுகள் திருமழிசை மக்களமான பாசுரம் அது. அதை இவர் நிலையை திருநாட்டு அதாவது ஆழ்வாட்டை வருவோம். கணிக்கண்ணன் மறந்துட்டான். இந்த குழந்தை எடுத்தனால இவர் வீட்டை சென்றதுனால குழந்தை ஒன்று அவளுக்கு உண்டாயிடுச்சு. இப்போ இந்த ஆழ்வாரானவர் பேயாழ்வாரார் எழுதப்பட்டு ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு திரும்பி 6வது ஆழ்வார் திருவேக்கா திருக்குடந்தை அப்படி சிறுபூலியூர்னு நடுவில் ஒன்று வரும். அந்த இடத்துல பெருமாள் வரைச்ச ஊர் பிரதட்சணமாக வந்துருக்கச்சு வேலை வந்துட்டுருப்பார் பிரதட்சணமாக. பெருமாள் இவர் பாடிட்டு போகிறத பார்த்துட்டு இப்போ போகிற பக்கங்கள்லாம் இந்த இது பண்ணு கிழக்கு பார்த்து நிற்கிற பெருமாள் இவர் வடக்கு பக்கம் மதுருக்கு வந்தால் வடக்கு பக்கம் திரும்பிட்டு இருப்பானாம். அப்புறம் கிழக்கு மேற்கு பக்கம் பார்த்துட்டு இருப்பானாம். தெற்கு பக்கம் பார்த்துட்டு அப்படி திரும்பிகிட்டே இருப்பான். அவர் போகிறதுக்கு சைடெல்லாம் எம்பெருமான் அங்கே இருக்கிற எம்பெருமான் பார்த்துட்டு ஊர்க்காராலும் பிரமிச்சு போயிட்டாள். யார் என்ன எதுக்காக பெருமாள் திரும்பி நின்றுருக்கார் அப்படின்ட்டு. அவர் ஒரு தடையாக பிரசுரை வளைச்ச அங்கே வேத விற்பனர்கள்லாம் வேத மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த வேத மந்திரங்கள் சொல்லச்சு அது என்னன்னாக்க இவரை பார்த்து டப்புன்னு நிறுத்தி சொல்லிட்டு இருக்க பக்கத்தில் போகக்கூடாது. ஏன்னா இவர் பிறந்தது பார்கரிஷையாக இருந்தாலும் அந்த குழந்தை வளரும் ஜாதியானது பிரம்மன் ஜாதி பிரம்ப கூடமுடையவன் தாழ்ந்த ஜாதி. அதாவது தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடாது, நம்ம சொல்லக்கூடிய தப்பான விஷயம். அதெல்லாம் குழந்தைகள் அவன் வளர்க்க எந்த இது கோத்திரத்தில் வளர்கிறதோ அதுக்குண்டானது அந்த அதில் பிள்ளை வளர்க்குறதுனால அந்த அவன் பிராமணரை தவிர மற்றவர்கள் காதில்களில் வேத மந்திரம் விழக்கூடாது என்று அவன் வருவதை பார்த்து விட்டு இந்த வேதம் சொல்கிற ஆள் நிறுத்துட்டான். அடுத்த தினம் உட்காந்துருக்க நிறுத்தின்ற இடத்துல எங்கே ஆரம்பிக்கணுமே, அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுக்கு வருவாங்க தெரியணும். டப்புன்னு மறந்து போயிடுது அவளுக்கு என்ன செய்கிறதுன்ட்டு. அதாவது அவர் என்ன செஞ்சாருனாக்க இவர் வாயால் வேதம் சொல்லலை. சொன்னாக்கே பாவம் வந்துட பொறுத்தவங்கனாலையோ பக்கத்தில் ஒரு சின்ன நெல் இருந்து தான் அந்த நெல்லை எடுத்து கையால் கீறி கீழே போட்டாலாம். அது என்னென்னா அதுக்கு அர்த்தங்களை நெல்லை விகிர்தம் செய்து அரிசியை விகிர்தம் செய்து நெல் அந்த அடுத்த லைனில் ஆரம்பிக்கும். இந்த வேதத்தில் அந்த வேதத்தில் நெல்லை கீறி போட்டதுலேருந்து நெல்லை பிரித்து போட்டது அப்படிங்கிற அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து ஆடாட இப்போ மகான் இதுவாக இருக்காளின்ட்டு அப்புறம் போற்றினாலும் சிறுபுலிய புராணம் இது திருக்குடந்தை புராணம் பின்னாடி வருவோம். இப்போ அங்கேயே திருநாட்டுக்கு இன்றைக்கி கூட திருக்குடந்தை நீங்கள் போனீங்கன்னாக்க கண்டிப்பாக எல்லோரும் திருமழிசை ஆழ்வார் கோவில் சன்னதி எங்கே இருக்குன்னு கேளுங்க. கேட்டு திருமழிசை ஆழ்வார் சன்னதியை சேவிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக சேவிக்க வேண்டிய சன்னதி ஆகும்போது பக்கத்துலேயே அதே சன்னதி விட்டு வரதராஜ பெருமானும் இருப்பார். அந்த திருமுக மண்டலம் பார்த்தா
என்ன குழு 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 குழுன்னு இன்னும் சிரிப்பு கலகல கலகலகலன்னு சிரித்து வாய்க்கொழிய சிரிக்கிற மாதிரி திருமுகம் இருக்க. வரதராஜர் அப்பேற்பட்ட வரதராஜர் எங்கேயும் நிறையா சேவிச்சிருக்க இடங்களில் பல கோவிலில் அப்பேற்பட்ட வரதராஜர் அடியான் தான் அந்த இடத்துல தான் சேவிச்சிருக்கேன். திருக்குடந்தையிலே திருநாட்டுக்கு அங்கேயே இருந்து அங்கேயே இது பண்ணிட்டார். அதான் ஒரு இந்த கலியுகம் முடிகிற மட்டும் அவர் இன்னும் அதிலே இருப்பார், திருஷ்டையிலே இருப்பார். இப்போ என்ன சொல்கிற, சாக்கியம் கற்றோம். திருமேசி ஆழ்வார் என்னென்ன கற்றிருக்கார், என்ன விஷயம்ன்ட்டு. சமணம் கற்றோம். சங்கர்னார் ஆக்கிய ஆகா நூலாராய்ந்தோம். பாக்கியத்தால் செங்கக்கரியானை சேர்ந்தோம். யாம் தீதிலமே எங்கட்கரியதொன்னில் இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம். இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை. இனி அறிந்தேன் காரணம் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிருசை நாரணன் நீ. நன்கறிந்தேன் நான் நான்முகர்ந்து அதில் அமக்களமாக சொல்கிறார். 98 பாசுரம், 96 பாசுரம். இனி அறிந்தேன் ஈசர்க்கம் நான்முகர்க்கும் தெய்வம். இனி அறிந்தேன் எம்பெருமான் உன்னை. காரணம் நீ கற்ற இனி அறிந்தேன் காரணம் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிசை நாரணன் நீ நன்கிருந்தேன் நான். என்ன மக்களமான பாட்டு தெரியுமா? இப்படி பாரு, ஆராய்ந்து தன் ஆராய்ச்சியினால் நாரணனே பெருந்தெய்வம் என்று என் முடிவை வெளியிட்டேனும். இவ்வாறு சமயங்கள் மற்ற சமயங்கள் பொய்யென்று திருமழிசை ஆழ்வார் சொன்னாரே, அதுபோல் நான் ஏதாவது ஸ்தாபித்தேனோ அப்படின்னு கேட்குறான். 14வது வார்த்தை, சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல. நான் அதான் அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல. நமது சம்பிரதாயத்தில் ஆழ்வார் என்னும் சொல் நம்மாழ்வார் என அன்புடன் அழைக்கப்படும் சடகோபனையே குறிக்கும். இவர் எம்பெருமானால் நிர்ஹேதுவான விஷயீகரிக்கப்பட்டு மயர்வர மதிநலம் என்னும் பக்து வடிவான ஞானத்தை அருளப் பெற்றார். ஆகையால் ஆத்மஸ்வரூபத்தையும் பரமபுருஷனுடைய ஸ்வரூபத்தையும் தெளிய உணர்ந்தவர். நீசனேன் நிறைவொன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரஞ்சுழச்சோதி அப்படிங்கிற திருவாரூர் 3:3-4 3:10 என்று எம்பெருமான் முன் தன் சிறுமையை உள்ளபடி விண்ணப்பம் செய்வர். அடியேன் ஸ்ரீ ஞானத்தன் அறிதலார்க்கும் அறியானை அப்படின்னு திருமாலை அறியான திருமாலை அடியேன் காண்பன் அலற்றுவன் இதழில் மிக்கோர் அயர் உண்டே. என்ன சொல்கிறார்? அடியேன் ஸ்ரீ ஞானத்தன் அறிதலார்க்கும் அறியானை, அதான் திருமாலை, அடியேன் காண்பான் அலற்றுவன் எதிலில் மிக்கோர் அயர் உண்டே என்று முதல் 10 5 திருவாய்மொழியில் 7ஆம் பாசுரம் என்று சிறியனான தான் வானோர்க்கு இறைவனை காணத் துடிப்பது அப்பரம்பொருளுக்கு குறை விளைவிக்கும் செயல் என்று எண்ணுவர். சீலமில்லா சிறியன் 4:7 வரும் என்பதும் 4. திருமாலால் அருளப்பட்ட பெருமையை உடையவராயினும் தமது இயல்பான சிறுமியை மறவாமல் சொல்லிக்கொள்வார் ஆழ்வார். இப்படிப்பட்ட சொரூபுணர்த்தி எனக்குண்டோ என்கிறாள். என்ன சொல்றார்? அடியேன் ஸ்ரீ ஞானத்தன் எம்பெருமானால் அருளப்பட்ட சடோபன். என்ன அவர் என்ன சொல்கிறார்? அடியேன் ஸ்ரீ ஞானத்தன் என்ன அடியேன் காண்பான் அடியேன் காண்பான் அலற்றுவன், நான் காண்பேன் அலற்றுவன், நான் ஸ்ரீ ஞானத்தன் சொல்லலை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒவ்வொரு வைஷ்ணவன் ஒவ்வொருத்தரை பார்க்கச்ச பெருமாள்கிட்ட விண்ணப்பிக்கும் போதும் ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்க்கச்சையும் அவ்வளோதான் கூப்பிட்டாக்க அடியேன் அப்படின்னு சொல்லணும். அடியேன்னு சொல்லணும். வந்து அடியேன் அடியேன்னு சொல்லணும். நம்ம அடியேன் என்ன சுவாமி அடியேன் என்ன சீனிவாசன் சீனிவாசன் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சுவாமி வேறு என்ன அடியேன் சுவாமி அடியேன் தாசன்
இதை சொல்ல அதாவது விண்ணப்பிக்க அப்படின்னு அடியேன் தாசன் தான் சொல்லணும் எல்லாருக்கும். அடியேன் இன்னும் ஆழ்வார் பேர் போச்சு திருமங்கையாளன் சொல்கிறார். அடியேன்கிறத இன்னும் கொஞ்சம் கேள்வி, அடினாயேன் நினைந்துட்டேனே அப்படின்னு திருமங்கை திருநந்தாண்டகத்தில் வந்து இன்னுமா மழிதவள் மேகவண்ணால் சொல்லச்சு அடினாயேன் நினைந்துட்டேனே அப்படின்னு நடினாயேன் அப்படின்னு. ஏன்னா அதனால் நம்ம எப்போவுமே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவருக்கு அடியேன் தான் நமக்கு, அதான் நம்ம தாசஸ்திராமம் அடியேன் தான் நம்மளது வேணும். தாசன் தான் நம்ம எல்லாரும் அடியார் 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 தம் அடியார் அடியார். அதுக்கு அவளுக்கெல்லாம் அடியார் 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 தம் அடியார் அடியார் கடியார் தம் அடியார். அது வந்து இந்த பாசுரம் வரும். அதில் எல்லோரும் இது பண்ண தொண்டருக்கெல்லாம் தொண்டன் தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் அப்படின்னு வேறு இந்த பாசுல வரைச்ச புள்ளி தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் அப்படிங்கிச்ச அடியேன் அப்படிங்கிற வார்த்தை தான். அதே போல் அதை சொல்கிற அது போல் ஆழ்வாரை போல் நான் சிறியன் என்றேனோ அதான் அடியேன் என்று ஆழ்வாரை போல் சிறியேன் என்றேனோ ஆழ்வாரை போல் நான் சொல்லலையே ஆழ்வாரை போல் அப்படிங்கிறான். இப்படி தம்மை சிறியவனாக உணர்ந்து பேசிய ஆழ்வார் எம்பெருமான் தமக்கு தந்த அனுபவங்களை எண்ணி பார்க்குங்கால் அவன் தந்த ஞானத்தினாலும் பக்தியினாலும் மிகவும் பெரியவனான அவனை தன்னுள்ளடக்கி வைத்துள்ளதை கண்டு வியப்புறுகிறார், பெருமை கொள்கிறார். வைகுந்தாமணிவண்ணனே உன்னே நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே. 2ஆம் பத்து 2ஆம் பத்தில் வரும். இது 6ஆம் திருமொழி 1ஆம் பாசுரம். மணிவைகுந்தாமணிவண்ணனே உள்ளாதிருக்குறளால் மண்ணி வைகள் வைகள் தோறும் அப்படி சொல்லி உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே என்று இவர் திருவாக்கு. புவியும் விசும்பம் நின்னகத்தே நீயின் செவியில் வழிப்புகுந்து என்னுள்ளாய் அவிவின்றியான் பெரியான். பெரிய திருமொழியில் வந்து 75வது பெரிய திருவந்தாதில் 75வது பாசுரம். புவியும் விசும்பம் நின்னகத்த நீயன் செவியில் வழிப்புகுந்து என்னுள்ளாய் அருளின்றியான் பெரியான் அவின்றியான் பெரியன் வரும். மண்ணையும் விண்ணையும் தன்னுள் அடக்கிய பெரியவன் இவருள் புகுந்து ஒரு நொடியும் பிரியாமல் உள்ளே இருப்பதால் இவர் தன்னை பெரியன் என்று கூறிக்கொள்வார். அவன் சிறியன் என்பது குறிப்பு. ஆழ்வான் சிறுமை போல அவன் சிறுமை இயல்பானதல்ல, தானே தன்னிச்சையால் அமைத்து கொள்வது. இப்படி அவன் தன்னை அமைத்து கொண்டு ஆழ்வாருடன் பரிமாற்றம் கண்டுகொள்வதால் ஆழ்வார் எனக்கினி நிகர் நீள் நிலத்தே என்று செருக்குடன் கேட்பர். இந்த பரமசாத்வீகர் ஒருவரின் அவனடியாக வந்த அகங்காரமாதலால் தோஷமாகாது. இப்படி பேச வல்லேனோ என்று கேட்கிறார் திருக்கோளம்மையார். ஒரு அடியேன்னு சொல்கிறார், இன்னொரு சமயத்தில் என்ன சொல்கிறார், நான் அடியேன் தாசநாமம் சொல்லிவிட்டு புவியும் விசும்பம் நின்னகத்தை நீயும் செயல் வழிப்பு வந்து என்னுள் அவிவின்றியான் பெரியன் அப்படின்னு இந்த இடத்துல பெரியன்னு வார்த்தை பெரிய திருவந்தா சொல்லச்சு, அங்கே அடியேன் சொல்லி பெரியன்னு சொல்கிறே அப்படிங்கிச்சு. பெருமாள் தன்னோட வாத்சல்யத்தால் இவர் உள்ளே புகுந்து தானே இப்படி அவன் தன்னை அமைத்து கொண்டு உள்ளே புகுந்து ஆழ்வாருடன் பரிமாற்றம் கண்டுகொள்வதால் ஆழ்வார் எனக்கு இன்னும் யாருமே இந்த உலகத்தில் நிகரே கிடையாது, எனக்கு நீ நிகர் நீழ்நிலத்தே என்று செருக்குடன் கேட்பர். ஆழ்வாரின் சிறுமை போல அவன் மனசில் புகுந்து இவர் பெரியவனால் சிறியவனான் கிடையாது, அவன் சிறுமை இயல்பானதல்ல, அது தானே தன்னிச்சையால் அமைத்து கொள்வது என்கிறார் திருக்கோளம்மையார். இப்படி பேசவில்லையனோ என்று கேட்கிறார் திருக்கோளம்மையார் ராமானுஜரிடம். 15வது வார்த்தை. ஏதேனும் என்றேனோ குலசேகரன் போல. குலசேகர பெருமான் ஆழ்வார் வந்து இன்று போற்றப்பட கொல்லினகர்கோனான குலசேகர ஆழ்வார் திருவரங்கத்தம்பெருமானிடம் திருவேங்கடத்தந்தை இடத்து மிகவும் ஈடுபாடு கொண்டவர். 2 பேர்ட்டையும் திருவேங்கடத்தாண்டி உண்டு, திருவேங்கடமும் உண்டு, திருமலையும் உண்டு, திருவரங்கம் உண்டு, திருமலையும் உண்டு. பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழில் நம்மினை ஓயுமே என்று திருவாழ்வு ஒழிவில் காலமெல்லாம் 3ஆம் பத்து 3ஆம் பட்டு இதில் திருவேங்கடமாமலை ஒன்றுமே பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழில் நம்மினை ஓயுமே என்று பரம புருஷனை விரும்பி வந்து சேர்ந்து திருவேங்கடமடையானாக சேவிப்பது திருவேங்கடமாமலையில். அப்புனிதமான மலையில் தாமும் ஏதேனும் ஒரு பிரிவு எடுத்து வீர் வாழ
அப்படின்னு வேங்கடத்த கோனேறு வாழும் குறுகாய் பிறப்பேனே வானாலும் செல்வம் மன்னரசம் யான் வேண்டேன் திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் உதவிடனாவேனே திருவேங்கடத்து செம்பகமாய் இருக்கும் தவமுடையாவேனே திருவேங்கடம் மலைமேல் காணாறு பாயும் கருத்துடையன் ஆவேனே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே என்று பலபடியாக வேண்டி திருப்தி பெறாமல் ஒன்று இப்படி திருப்திங்கிறத ஒன்று அதில் விஷயம் என்னன்னாக்க ஒவ்வொன்றிலும் வில்லங்க ஒன்று இருக்கு. அந்த வில்லங்கள்லாம் எப்படின்னா இந்த வில்லங்கத்தெல்லாம் தடைகள் ஏற்பட்டுருமோ அப்படின்ட்டு ஒரு உதாரணம். ஊனிய குருவாய் பிறப்பேன்னு முதல் பாசத்தில் சொல்லச்ச குருவுக்கு நீங்கள் ரெக்கம் உண்டு, இது இந்த இடத்துல தண்ணியில் நிற்கும், தண்ணி இல்லாமல் வேறு ஒன்று எடுத்து பறந்து போயிடும். ஆனால் இப்போ எனக்கு அங்கே குரு இங்கே இல்லாமல் திரையகடம் இல்லாமல் எங்கேயோ போகிற குருவுக்காக நான் பிறக்க வேண்டான்னு. அடுத்த மீனாய் பிறப்பேன்னா மீன் தண்ணியெலாம் மீன் வாடி போயிடும், என்ன இல்லை ஒரு பட்சிகளாக எடுத்துகிட்டு போயிடும். அதனால் மீனாய் பிறந்தாலும் நிச்சயம் கிடையாது. அதனால் மீனாய் பிறந்தாலும் பிறக்கிறதுக்கு நான் விரும்பலை. அப்புறம் காணாராய் பாருன்னா ஆறு பிரம்மாண்டம் ஓடி வரும், என்ன ஓடி பெருங்காட்டு ஓடி வரைச்சா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆறு வெயில் காலத்தில் என்னென்னா வறண்டு போயிடும். ஒரு காலத்தில் வாழ்ச்சியாக இருக்குன்னு இப்போ திருமலையில் இருக்குன்னு நினச்சின்ட்டு பின்னாடி இருக்க முடியாத நிலைமையில் தான் காணா வறண்டு போன நிலைமையில் அந்த எனக்கு காணாரையும் வாண்டாம். பாயமே வறண்டு போனால் அப்புறம் இன்னும் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. அதுபோல் காணாரும் வேண்டாம் அப்படிங்கிற சொல்லச்ச இப்போ ஒவ்வொன்றா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தம்பகமாக நிற்பம் தவமுடையனாவேனே அப்படின்னு. தம்பகம் அப்படிங்கிறதுல புல் பூண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே நிறையா தேவையில்லா கோரப்பற்கள்லாம் மலைகள் நிறையா இருக்கும். அந்த மலையில் புல் பூண்டாக ஏதாவது ஆகிடலாம்ப்பா, அது எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு உட்காந்துட்டுருப்பேன். திடீர்னு மனசில் தோணும், ஆடாடா நம்ம தெரியாமல் செஞ்சுட்டோமே, திருப்படி வேண்டுன்ட்டோமே, நம்ம இப்போ மலை புல் பூண்டாக இருக்கேன் புதராக இருக்கேன்ட்டு நாளைக்கு வேணால் சீரமைக்கிறதுக்கு பாதையை சீரமைக்க வருகின்றோம் என்று அரசாங்க காவலர் அத்தனை புல்லையும் புதரை பிடுங்கி போட்டுருவானே. அப்போ போட்டால் நம்ம என்ன புல்லாக இருந்து என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு படியாய் கிடந்துன் பாலவாய் காண்பேனே அப்படின்னு கிடச்சி. படியாய் கிடந்துன் பாலவாய் காண்பேனே அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்கிறாருனாக்க, படியாக இருக்கேன்ப்பா ஒன்று பார்த்து சந்தோஷமாக இருக்குது, பெருமாள் பக்தர்லாம் வராய் மேலே ஏறி போகிறா, அவனை பார்த்துட்டே திருமுகத்தை பார்த்துட்டே இருக்கேன். திடுப்புன்னு அங்கே அறங்காவலர்கள் குழுக்கள்லாம் இருப்பாள் நிறையா பேர். அவள் அடாடா கோவில் இன்னும் பண்ண பளிச்சுன்னு இருக்கும்போது இருக்கேன்ட்டு அந்த படிமையில் ஒரு தங்க கவசத்தை போட்டாள்னாக்க கவசம்னு மூடின்றுமே. அப்போ பெருமாள் எப்படின்னா படிச்சுன்னு பார்ப்பேன், படியாக கிடந்தும் பவளாக காண்பேன், அதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தா ஒன்றும் சரிப்பட்டு வரல. அதெல்லாம் திருப்தி ஏற்படாமல் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று இறைஞ்சுகின்ற பெருமாள் நாலாம் பத்து உவனிய செல்வத்துடன் பிறவியான் வேண்டேன் ஆனேரே வென்றாடே திருவள்ளார் உவனிய சங்கமடந்தான் தன் வேங்கடத்து கோனேறு வாழும் குறுகாய் பிறப்பேன்னு மக்களமான பாட்டு 10 பாட்டு. இன்றும் பெருமாள் கோயிலில் எம்பெருமான் திருமுன்பே உள்ள உள்வாசற்படியில் அதற்கு உள்வாசப்படிக்கு பேர் குலசேகரன் படி என்று வழங்கப்படுகிறது. திருமலை அனந்தாழ்வான் என்னும் ஆசிரியர் ஏதேனும் என்பதற்கு திருவேங்கடமடையான் தானாக இருக்க முடியும் என்பாராம். சேஷபூதனான சொரூபம் அழியமாறி சேஷியாக நின்றாலும் வலிமையில் இருப்பதே உத்தேசியம் என்றபடி இப்படி திருமலையில் வாசத்தை ஆசைப்பட்டாரோ குலசேகர பெருமாள் போல என்று கேட்கிறார். அதாவது ஏதேனும் என்பதற்கு என்னன்னாக்க, ஏதாவது அதில் இன்னொன்று விஷயம் அதில் இருக்குது. ஏதேனும் ஆவேனும் எம்பெருமான் கோயில் வழங்க ஏதேனும் என்பதற்கு திருவேங்கடமடையான் தானாக இருக்க முடியும் இருக்காம என்பாராம். சேஷபூதனான ஸ்வரூபம் அழிய மாறி சேஷியாக சுவாமியாக நின்றாலும் மலைமேல் இருப்பதே உத்தேசியம் என்றபடி இப்படி திருமலையில் வாசத்தை குலசேகரனைப் போல் நான் ஆசைப்பட்டேனோ என்று கேட்கின்றாள் திருக்கூடர் அம்மாள். 16ஆம் வார்த்தை யான் சத்தியம் என்றேனோ
யான் சத்தியம் என்றவன கிருஷ்ணனை போல அப்படிங்கிறார். இந்த சக்கரவர்த்தி திருமகனார் பேசின மெய்யும் கிருஷ்ணன் சொன்ன பொய்யும் நமக்கு தஞ்சம் என்பது நமது ஆசிரியர்கள். சக்கரவர்த்தி திருமகன் வந்து என்ன சக்கரவர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து உண்மைதான் பேசுவார். அந்த உண்மை வார்த்தை எதையும் பேச மாட்டார். இது வந்து கண்டிப்பாக மிக்ஸே இருக்காது. உண்மை 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 சத்தியம் 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 உண்மை 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 தான். அடுத்தவர் ஒருத்தர் இருக்கார், கிருஷ்ண பரமாத்மா. அவர் வாயில் வந்து ஏலா பொய்கள் உறப்பானே பட்டிமைந்தோர் காரியர் அதில் வந்து கடைசியில் நாச்சியார் திருமொழியில் ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள். அவர் பொய் தான் அவருக்கு பொய்யே உருவம் எடுத்தால்வோ இது, அதாவது அப்பேற்பட்ட கிருஷ்ணன் எல்லாம் பொய் தான். அதாவது ஒரு பொண்ணு வர சொல்லுவார், அம்மா எக்ஸாக்ட்லி 5 o'clock மாடு மேய்ச்சிட்டு வந்துடுவேன், 5:15 நீ யமுனை ஆற்றுல நின்று உன்னை வந்து நம்ம சந்தோஷமாக சிரித்து விளையாடுன்னு சந்தோஷமாக சம்சயிக்கலாம் அப்படிங்கிட்டு அவர் சொல்லி விட்ருவார். அந்த பொண்ணு ஆடாடா கிருஷ்ணனுக்காக காத்துட்டு யமுனைக்கிற நின்றுப்பா உட்காந்துண்டு ஆகிடும் 4, 5, 6, 7, 8 அடி யமுனை கேட்கணுமா என்ன? அதுக்கு ஒரே குளிர் காற்று அடி அடின்னு சில்லு தண்ணி மேலே தண்ணி மாதிரி பனி காற்று அடிக்குமா, கூசி நடிங்கப்பா வரவே மாட்டான். அடுத்த நாள் காலம்பரை என்னன்னாக்க வீடு நின்று வாடி கிருஷ்ணன் வரலைன்னு நின்றுருப்பா. அடுத்த நாள் நிறைய இன்னொரு தோழி மேலே கையை போட்டு இவ்வளோ ஆற்றை கிராஸ் பண்ணிட்டு வருவான். கிராஸ் பண்ணிட்டு வரைச்ச இவளை பார்த்துட்டானா அப்படியே பொய்யச்சம் காட்டுவானா. இவளை பார்த்துட்டு பயப்படுறான், நம்மள தான் சுந்தரபுராளின்ட்டு இவளை கையால் காமிச்சிட்டு வர இப்படி மூஞ்சி மறைச்சிட்டு இப்படி போவாங்களாம். இப்படி பொய்யச்சம் காட்டின்னு அந்த இது கிருஷ்ணன் நாச்சார் திருவிழா என்ன அருமையான பாட்டு வாடாடா எல்லாம் மனசில் அப்படியே தேனூரி பாருதெல்லாம் சொல்லச்சரி இது ஒரு மக்களமாக இருக்கு ஒன்று சொல்லச்சு. இதை வந்து அப்பேர் பொய்யச்சம் காட்டுவாது உன்னை நேற்றுக்கு இங்கே வர சொல்லிட்டான், இங்கே வராமடி போயிட்டேன், இங்கே போனாலும் பரவாயில்ல. அது என்னை பார்த்து பயப்பரமாக துணியை வீசி அடித்து மூஞ்சி முடின்னு போகிறான் பாரு. இவனெல்லாம் நம்ப முடியுமா? பொய்யே வடிவெடுத்தால்வா கிருஷ்ணன். ஆனால் அந்த கிருஷ்ணன் அதில் தான் ரசம். ஆழ்வார்கள் நமது ஆசாரியர்களுக்கெல்லாம் வந்து கிருஷ்ணன் பொய்யும் ராமனின் உண்மையும் அதுதான் நமக்கு தஞ்சம் என்று நமது ஆசிரியர்கள் கூறுவார்கள். கண்ணனுக்கு இன்னொரு பேர் உண்டு, பொய் நம்பி என்பதே கண்ணனுக்கு நிலை நின்ற பெயர். ஆனால் ராமனைப் போல கிருஷ்ணனும் சத்தியவாதி என்பதை காட்டப்படுகிறது இவ்வார்த்தை. ராமோ விக்கிரவான் தர்மா என்று ஸ்ரீராமன் தர்மஸ்வரூபியா இருந்தது போல் அத்தியாத்ம வித்துக்கள் கிருஷ்ணனே சனாதன தர்மம் என்று சொல்லும்படி வாழ்ந்தவன் கண்ணன் என்பருமான். ஆசிரித சம்ரட்சணார்த்தமாக அவன் சொன்ன பொய்யென தோன்றும் மொழிகள் பொய்யாக. பாண்டவர்க்காக தூது சென்றும் பொழுது திரௌபதி கிருஷ்ணா மன்னவனின் பேரவையில் பலர்கான பாவி துச்சாதனன் விளைத்த பேராபத்தில் உன்னையே சரணாக பற்றினேன். அப்பாவிகள் தொலையும்படி நீ பார்த்தருள வேண்டும். அப்பா நீ போகிற கிருஷ்ணன் தனியாக கூப்பிட்றா, கிருஷ்ணா இவங்க தர்மன் சும்மா இது வந்து பேசிட்டு வா சமாதானம் தான் முக்கியம் சொல்லிகிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தர் சமாதானம் தான் விழுந்துட்டுருப்பா. இல்லை சமாதானம் விரும்பாத ஒரு 2 பார்ட்டி, நான் ஒன்று பீமன் ஒன்று தான். பீமன் வந்து தொலைச்சி விட்டு எல்லாம் முடிச்சுடலாம் அப்படின்னுவான். சகாதம் வாண்டவே வேண்டாம் அப்படின்னு சண்டையே வேண்டான்னுவான். நகலன் அண்ணா 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 சொல்கிற அண்ணா கொண்டு அது அண்ணா கொண்டு நகலன் அண்ணா என்ன சொல்கிறாளோ அதே செய்ய சொல்லிட்டு இருப்பான். அர்ஜுன் அங்குட்டேன்னு இல்லை இங்குட்டேன் அண்ணா சொல்லுறது கேட்க நீ மற்ற எழுத்துட்டு இருக்கணும். ஆனால் அப்பப்போ எழுந்துப்பான், அவனை தொலைச்சி போகிறேன் அப்படின்ட்டு. நீ நான் சொல்கிறத கேளு, என் தலைவரி கோலமாக தலையை பிடிச்சி இழுத்துல வந்து சொல்லலாம். அதே தலைமுடி நான் முடியவே இல்லை. நீ போகிற போக ஏன் சமாதானமாக பேசிட்டு வந்துடாது. அப்பாவர்கள் அனைவரும் தொலையும்படி நீ பார்த்தருள வேண்டும்னு நட்டு சொல்கிறா திரௌபதி என்று என்று வேண்ட கிருஷ்ணனை கிருஷ்ணா அவர் அனைவரும் மாய்ந்தால்தான் நான் குழல் முடிப்பேன் என்று இட்ட சபதம் நிச்சயம் நிறைவேறுவேன். என் வாக்கு பொய்யாகாது என்பதை நீ நம்புவேன் சார். அப்பா நீ சொன்னியோனோ
அவள் சொல்லி 1000 தடவை சொல்லிட்டேன் காதில் வந்து நான் தலைமுடிச்ச போகிற வரைக்கும் குறுக்கி நடிக்கி நடந்துகிட்டே போயிட்டு வந்துருக்க தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு எனக்கு ஞாபகம் இருக்குமா, நான் கொண்டதுக்கு அப்புறம் தலைமுடி முடிவேன்னு சொல்லியிருக்கேன் நீ. அதனால் நீ போட்ட சபதம் இருக்கு இல்லையா, அந்த சபதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த கண்டிப்பாக நிச்சயம் நிறைவேறும், கவலையே படாத. நான் உனக்கு வாக்கு கொடுக்குறது பொய்யாகாது, அப்படித்தான் நடக்கும். அத்தனை சொல்ல சொல்லிவிட்டு நீ என்ன நம்பு என்று சபதம் செய்தான். தேவோபதேத் பிரதிசீரிய ஹிமவான் சகலே பவேத் கனிஷ்யேத் துவயதி கிருஷ்ண நமே மோகம் லசோ பவேத் என்று மகாபாரதம் உத்தியோக பருவத்தில் கண்ணன் திரௌபதிக்கு சொன்ன வார்த்தை. ஆகாசம் விழலாம், பூமி சரியலாம், ஹிமேமலை தூள் தோளாக விழலாம், சமுத்திரம் வற்றி நிலமாகலாம், என்றும் நடவாதவை நடந்தாலும் கிருஷ்ணையே, அவளை கிருஷ்ணைன்னு ஒரு பேர் உண்டு திரௌபதிக்கு. இவன் கிருஷ்ணன், கிருஷ்ணை, அவளை கிருஷ்ணைன்னு பேர். அப்போ தம் பேர் ஸ்ரீ கிருஷ்ணையே, என் சொல் பொய்யாகாது என்று தன் பேச்சு சத்தியம் என்றான். கீதையிலும் மன்மனாப பக்தியந்தோ மாமேள வஷ்யசி சத்தியம் தே பிரதிஜாத்தே என்று கீதையில் வந்து 18வது 65 ஸ்லோகம் கிருஷ்ணன் சத்திய பிரதிஜை பண்ணது காணலாம். பக்தியா சாஸ்திராத் வேதவி ஜனார்தனம் என்றே கண்ணனை உள்ளபடி அறிந்த சஞ்சயன் உத்தியோக பருவத்தில் கூறும் வார்த்தை. சத்தியே பிரதிஷ்டிதம் கிருஷ்ணா, சத்தியமற்ற பிரதிஷ்டிதம், சத்யா சத்யஞ்ச கோவிந்த, தஸ்மாத் தஸ்மாத் சத்யோகி நாமத என்ற கிருஷ்ணனை சத்திய ரூபனாக மெய்யறிவாளர்கள் பேசியுள்ளதும் அறியத்தக்கது. அஸ்வத்தாமன் என்ன செஞ்சான்னாக்க, வேத அஸ்திரத்தால் அபிமன்யு பத்தினி உத்தரையின் கர்ப்பத்திலிருந்து சிசு பாதிக்கப்பட்டு கண்ணனின் அருளால் சாகாமல் கட்டை போல பிறந்தது. அப்போது ஆகாசவான் என்ன சொன்னா, பிரம்மச்சாரியம் சத்தியாவதித்வம் ரெண்டும் இணைந்துள்ள ஒருவன் இந்த சிசுவை தடவினால் இது உயிர் பெறும் என்று யாரும் அக்கட்டையை தொடமுன் தொடர்த்த சொல்லி வந்துடுத்து. அசுரியை சொல்லிடுத்து. அந்த அசுரியை கேட்டது அவன் யாராவது ட்ரை பண்ணலான்னு யாரும் நினச்சின்னு இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் கேட்டது ஒரு கிட்டக்க வர அந்த கட்டையை தொடர்றதுக்கு, உயிர் போன கட்டையை, கறிக்கட்டையை. அவன் விட்டு அஸ்திரமானது குழந்தை உத்திரை வயிற்றில் புகுந்து உத்திரை கர்ப்பத்தை அந்த குழந்தைக்கு பிறகு கறிக்கட்டையாக பிறந்ததான் குழந்தை அப்படின்னுவான். அந்த கட்டையை தொட முன் யாரும் வரவில்லை. கிருஷ்ணன் முன்வந்து என்னிடம் பிரம்மச்சரியமும் கிருஷ்ணன் தான் எல்லாட்டையும் வந்துட்டு ஒருத்தரும் அல்ல கசரி கிருஷ்ணன் தான் அதான் சொல்லியிருக்கானே. பிரம்மச்சாரியம் சத்தியவாதித்வம் ரெண்டும் யார்கிட்ட இருக்கு? சத்தியவாதித்வம், உண்மை பேசணும் எல்லாம் இதெல்லாம் கிடையாது. பிரம்மச்சாரியாக இருக்கணும், சத்தியமே பேசுகிறவனாக இருக்கணும், பொய் அது இல்லாமலாக இருக்கணும், ஆனால் சூதுவாதிரியாவனாக இருக்கணும். இப்பேற்பட்டும் தொட்டால் தான் குழந்தைங்க சொல்லுது. கிருஷ்ணன் அவனுக்கு 16,108 இது இருந்தாலும் இதாகலாம் பத்தனிகள் அப்படின்னு. அதில் 8 பேர் வந்து ராஜரிஷி இருப்பது, அந்த 8 பேர் 2 குரு சத்தியபாமா. ஆனால் அதில் வந்து 16,108 பேர் தேவமாராவார் திருமரபூமி அப்படின்ட்டு அதனால் அவள்லாம் இருந்துட்டுருக்கா. அவளுக்கு இந்த சிசுவை அப்போ கிருஷ்ணன் வந்துட்டான். சரி திரும்ப நம்ம தான் கடைசியில் போகணும் போல இருக்குன்ட்டு முன்வந்து சொல்கிற, என்னிடம் பிரம்மச்சரியமும் உண்மையே பேசுகையும் நிலை நின்றவை என்பது உண்மையானால் இந்த பாலன் உயிர் பெற்று எழட்டும் என்று தன் திருவடிகளால் அந்த சிசுவை தடவினானான். ஏற்று சொல்லி, எதுமே பிரம்மச்சாரியாத் மை சத்தியம் திஷ்டதி அவ்யாகதம் மமைஷர்வியம் தேன ஜீவது பாலக பாதேன கமலாபேன பிரம்மருத்ராத் சிதேனச்ச பஸ்பர்ஷ புண்டரீகாட்ச
ஆபாத தலமஸ்தகம் என்று பாரதத்தில் உத்தரகண்டத்தில் 58 சுலகம் என்று சொல்லிவிட்டு சபதம் பண்ணி தன் தாமரை போன்ற திருவடிகளால் அந்த குழந்தை இந்த கட்டையை தடவ இந்த கரி போன்ற கட்டை இந்த பிண்டமானது ஒரு அழகிய பாலனாக உயிர் பெற்றிருந்தது. இது கண்ணன் சத்தியவாதி என்பதற்கு பிரத்யக்ஷ பிரமாணம். எம்பெருமானுக்கு சத்தியமூர்த்தி என்ற திருநாமம். அவன் சொல் எப்பொழுதுமே பொய்யானதில்லை. இது குணத்தவே திருக்கோளரம்மையார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லினார். என்ன சொன்னார் திருக்கோளம்மையார்? நான் சத்தியம் என்றேன், சத்தியன் என்றேனோ கிருஷ்ணனை போல அப்படின்ட்டு என்ன சொல்கிறா? நான் சத்தியம் என்றேனோ யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போல அப்படின்ட்டு. கிருஷ்ணன் சத்தியவாது. அதுபோல் நான் ஏதாவது சத்தியமாக சொன்னேனா? சொன்னேனா? நான் சத்தியம் என்று சொன்னேனா? சொல்லலையே அப்படிங்கிறார். 17வது ஸ்ரீராமாயணத்தை அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போல அப்படின்னு சொல்கிறார். ஸ்ரீராமாயணத்தில் ஆரண்யகாண்டத்தில் இறுதியில் கபந்தனுடைய சரித்திரம் பேசப்பட்டுள்ளது. அவன் தனுவம்ச அரசனான ஸ்ரீ என்பவரின் மகன். அவன் ஸ்தூல சிரஸ் என்ற ரிஷியின் கோபத்துக்கு ஆளாகி பெரிய ராட்சச உருவத்துடன் இருக்கும்படி தவிக்கப்பட்டான். அவ்வரசன் குடிதவம் செய்து பிரம்மன் அருளால் நீண்ட ஆயுளை பெற்று இந்திரனுடன் யுத்தத்திற்கு நிற்க அவன் இவ்வரக்கனை வஜ்ராயுதத்தினால் அடித்து அவன் துடைகளை வயிற்றுக்குள்ளும் அவன் ராட்சசனோட தலையை மார்புக்குள்ளும் தள்ளிவிட்டான். வரபலத்தினால் நீண்ட ஆயுள் பெற்றிருந்தபடியாக இந்திரன் அவனை கொல்ல முடியவில்லை. அவனுக்கு நீண்ட இருகைகளையும் வயிற்றிலேயே கோரப்பற்களையும் வாயையும் நெருப்பு போன்ற ஒளியுடைய கண் ஒன்றையும் சங்கல்பித்தான். அவ்வரக்கன் தான் கபந்தன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த இடத்துல கைகளில் அகப்பட்ட ஜந்துக்களெல்லாம் பிடித்து வாயில் போட்டு சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்தான். பெரும்பாலும் இளைய பெருமாள் ஜனஸ்தானத்திலிருந்து ராவணன் வஞ்சனையால் பிராட்டியை ராவணன் திருடி கொண்டு போன பின்பு பின்னாவளை தேடி திரிகையில் கபந்தன் வசித்திருந்த கிரௌஞ்சாரண்யத்துக்கு வந்தனர். ஒரு யோஜனை இனியுள்ள கபந்தனுடைய கைகளில் சிக்கி அவர்களை அவன் விழுங்க முயன்ற பொழுது ராமனும் லக்ஷ்மணனும் தைரியத்தை கைவிடாமல் அக்கைகளை தனது வாளால் வெட்டி வீழ்த்தினர். கபந்தனிடம் இந்திரன் பகவத் அவதாரமான ராமலக்ஷ்மணர்கள் இங்கு வந்து உன் கைகளை வெட்டுவார்கள், அப்பொழுது சாபம் நீரும் என்று சொல்லியிருந்தபடியால் இவர்கள் ராமலக்ஷ்மணர்களே என்று அறிந்து அவர்களை கேட்டு அப்படியே தெளிந்து தன்னை தீயிலிட்டு எரித்து விடும்படி வேண்டினான். அவன் அப்படியே செய்ய அவன் தனது சுயரூபம் பெற்று பிராட்டியை அடைய சுக்ரீவனிடம் நட்பு கொள்ளுமாறு கூறினான். சுக்ரீவன் சூரியன் அவசரபுத்திரன். தற்சமயம் அண்ணனான வாலியால் ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டு பம்பா சரஸுக்கு அருகில் உள்ள அதாவது பம்பா நதிகள் கேரளா பக்கத்தில் இது மகேந்திர பருவம், ரிஷிகர்மம், கர்நாடகா, கேரளா, இந்த தமிழ்நாடு இந்த எல்லையில் வரும். பம்பா சரஸுக்கு அருகில் உள்ள ரிஷிமுக பருவ குகையில் வாழ்கின்றான். அவன் மிகவும் குணவான், நிச்சயம் உனக்கு உதவுவான். அவனுடன் நீ நட்பு கொண்டு அவன் மூலம் நீ பிராட்டியை அடைவாய். முதலில் நீங்கள் மதங்க முனியின் ஆசிரமம் சென்று தர்ம நிபுணையான சபரியன் பூஜை ஏற்று பின்பு பம்பா சரஸில் நீராடி சுக்ரீவனை நண்பனாக அடையுங்கோள் என்று சுக்ரீவனின் அடையாளம் அவனிடம் செல்லும் வழி யாவற்றை விவரமாக கூறிவிட்டு ஸ்வர்க்கம் சென்றான். அதான் சொல்கிறா, கபந்தனைப் போல பெருமாளுக்கு உதவும் பாக்கியம் நான் பெற்றேனும் அவா செஞ்சேனா அந்த பாக்கியம் கிடைக்கலையேங்கிறா. 18வது இன்னும் 2 எப்படியா சொல்லிவிடுவோம். அந்தரங்கம் சொன்னேனோ திருஜடையை போல. 18வது வார்த்தை அந்தரங்கம் சொன்னேனோ திருஜடையை போல. திருஜடையான விபீஷ்ண பொண்ணு. திருஜடை என்பா ராவணன் வேலைக்காரர்களில் ஒருத்தியான கிழராட்சசி. கம்மநாடார் இவளை வீடனன் கண்ணி என்று
சீதைக்கு தோழியாயிருந்து நல்வார்த்தை சொல்லி உற்சாகப்படுத்தியதாகவும் சித்தரித்துள்ளார். வால்மீகி ராமாயணத்தில் நாம் திரிசடை சீதற்கு உதவியதை சுந்தர காண்டத்திலும் மீண்டும் யுத்த காண்டத்திலும் காண்கின்றோம். விபீஷ்ணன் மனைவியான சரமை என்பாலும் சீதைக்கு அவ்வப்போது இனிய பேச்சினால் உயர் நீக்கி உதவியதாக வால்மீகி கூறுவார். இலங்கை சிறையிலே 10 மாதங்கள் கழித்தும் ராமன் வர காணாமையாலே மடமடைந்த பிராட்டி தன்னை முடித்து கொள்ள தீர்மானித்து அப்படி சொல்லி அழுதபொழுது அவளுக்கு காவலான அரக்கிகள் மேலும் குடஞ்சொற்களால் மிரட்டலாலும் துன்புறுத்தினர். ராவணன் அந்த அடைஞ்சிக்கோ இல்லாட்டி மாம செஞ்சாட்டும் கிண்ணும் கத்தியா சூழத்தால் குத்தம் கிழிச்சு விடும் மாமசம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பிச்சு பிச்சோட சாப்பிட்டுன்னு சொல்லி பயமுறுத்தின்னு இருக்கா. அந்த கூட்டத்தில் திரிதடை அந்த ராட்சசைகளை விரட்டி நீங்கள் சீதைக்கு ஒரு தீங்கு இழைக்க முடியாது. அருணோதயத்துக்கு முன் நான் ஒரு கனவு கண்டேன். இக்கனவு நிச்சயம் பலிக்கும். எனது கனவில் ராவணன் எண்ணெயில் தோய்ந்த சிவப்பு வஸ்திரம் அணிந்து தரையில் மயங்கி விழுந்திருக்கவும் பிறகு தடுமாறி எழுந்து ஒரு கழுதையின் மேல் தெற்கு நோக்கி போகவும் கண்டேன். விஷ்ணுதேவனை ஒத்த பராக்கிரமசாலியாய் ராமலட்சுமணனுடன் வெள்ளை வஸ்திரம் அணிந்து வெள்ளையான புஷ்பமாலை அணிந்து தங்கப்பல்லக்கில் ஆகாய மார்க்கமாய் வந்து சீதையை அழைத்து கொண்டு யானை மேல் பவனி வரக் கண்டேன். ராமன் வந்து இலங்கையை வெற்றி கொண்டு இவளை அழைத்து போவான். அவன் எப்படின்னா துர்சோப்பனங்கிறது கழுத மேலே உட்காந்துட்டு சிவப்போஸ்தரம் அணிஞ்சுட்டு இது கழுது மேலே உட்காந்துருக்கிறது, கிழக்கு பக்கம் போகிறது, இதெல்லாம் துர்சோப்பனம். தெற்கு பக்கம் போகிறது. ஒரு கழுதையின் மேலே தெற்கு நோக்கி யமபட்டணம் தெற்கு திசையில் யமனோட தெற்கு கழுதை மேலே உட்காரதே பெருசு. கழுதையே பார்க்க கழுது மேலே உட்காந்துட்டு தெற்கு நோக்கி போகிறது. அவன் நிச்சயமாக அவன் முடிவு சாவு வந்து கொடுத்து அதனால் அது நிச்சயமான வார்த்தை. நல்ல பகல் பொழுது விடிச்சே கண்டேன் அப்படிங்கிறான். அதே போல் ராமலட்சுமணனை விஷ்ணுதேவனை ஒத்த பராக்கிரமசாலியை வெள்ளை வஸ்திரம் அணிந்து வெள்ளையான புஷ்பமாலை அணிந்து தங்கப்பல்லக்கில் ஆகாசத்து ரூபமாக வந்து சீதையை பல்லக்கில் வைத்து அழைத்து போவதென கனவு கண்டேன். ராமன் கண்டிப்பாக வந்து இலங்கையை வெற்றி கொண்டு இவளை அழைத்து போவான். இது நிச்சயம். நீங்கள் உங்களை மன்னித்து ரட்சிக்கும்படி வேண்டுவீர் என்று சொல்லி பிராட்டியை தேற்றினார். உடனே அனுமன் தூதுமொழிந்தான். பின்னர் யுத்தம் ஆரம்பித்த பொழுது ராமன் பெருஞ்சேனையுடன் இலங்கை வந்திருப்பதையும் விபீஷ்ணன், சுக்கிரீவன், ஹனுமான், லக்ஷ்மணன் இவர்கள் துணையுடன் ராமன் அரக்கர்களுடன் போர் பெறுவதையும் சீதைக்கு சொன்னாள். யுத்தத்தில் இந்திரஜித்தால் நாகபாசத்தால் கட்டப்பட்ட ராமலட்சுமணர்களை இறந்தவர்களாக சீதையை போர்க்களம் அழைத்துச் சென்ற ராட்சசர்கள் காட்டினர். அதாவது மாயா சீதையாக உண்டாக்கி காட்டினர். சீதையை காட்டினர். சீதை மிகவும் துக்கப்பட்டு அழுது கொண்டு ராமலட்சுமணரை காட்டினர். நாகபாசத்தால் கட்டப்பட்ட யுத்தத்தில் இந்திரஜித்தால் நாகபாசத்தால் கட்டப்பட்ட ராமலட்சுமணர்களை இறந்தவர்களாக சீதையை போர்க்களம் அழைத்து சென்று ராட்சசர் காட்டினர். சீதை மிகவும் துக்கப்பட்டு எழுதபோது திரிஜடை அவர்கள் இறக்கவில்லை, மயங்கித்தான் இருக்கிறார்கள். ராட்சசர்கள் பல மாயங்களை செய்வார்கள். அவர்களால் ராமனுக்கோ லக்ஷ்மணனுக்கோ ஒரு தீங்கும் செய்ய முடியாது. எதை கண்டு நீ அஞ்ச வேண்டாம், பயப்படாத. ராவனுடைய அம்புகளால் மாளப்போது கண்டிப்பாக நிச்சயம் என்று ராவண மாயகளை சொல்லி பிராட்டியை தேற்றினார். காமத்தினால் எந்த பெண்ணையும் பலாத்காரமாக தீண்டினால் அவன் தலைவெடுத்தோடு என்ற சாபத்தை சொல்லி அவன் உன்னை பலாத்காரம் செய்ய மாட்டான், பயப்படாத. ராவணன் கண்டிப்பாக பலாத்காரம் உன்னை தொட்டான், உன்னை இச்சை இல்லாபடிக்கு தலை வெடித்து அங்கேயே செத்து போயிடுவான். அதனால் ஒன்றுன்னு பயப்பட வேண்டான்ட்டு அவளுக்கு பிராட்டிக்கு இந்த ஹிதோபதேசங்கள் நன்னா செஞ்சாள். இது அவளைப் போல திருச்சடையைப் போல நான் ஏதாவது ஹிதோபதேசம் செய்தவனை யாருக்காவது சீதைக்கு அப்படிங்கிற பிராட்டிக்கு உதவினை போல் நான் செய்யவில்லைனோ என்கிறாள் அம்மையார், திருக்கூடூர் அம்மையார். 19 அவன் தெய்வமென்றேனோ மண்டோதரியைப் போல. மண்டோதரி ராவணனோட பாரியாள். அவன் தெய்வம் என்றான மண்டோதரியைப் போல அப்படிங்கிற மண்டோதரி என்று அழைக்கப்படும்
ஸ்ரீரத்னம், லங்கேஸ்வரனான ராவணன் பட்டமகிஷி, தேவசிற்பி மகனுடைய மகள். மகா பிரதிவிரதியாக இவள் ராவணனிடம் சீதையை அபகரித்தது தவறு, பெருங்கேட்டை விளைவிக்கும், ராமனுடன் நட்பை தேடு என்று பலபடி எடுத்துரைத்தும் அவன் கேட்கல. லங்கையின் மேல் ராமன் பெரியதொரு வானர சேனையுடன் படையெடுத்து வந்து ராட்சசர்களையும் ராவணனை கொன்று வீழ்த்தினான். ராவணன் மாண்ட பின்னர் அவன் மனைவிமார்கள் யுத்தபூமிக்கு வந்து அவன் சடலத்தை கட்டி கொண்டு அழுதார்கள். தனது பெருந்துக்கத்திலிருந்து மண்டோதரி, ராமன் கேவலம் மனிதனல்ல, திருமகள் கேள்வனம், திருவாழ் திருக்கரங்களை ஏந்தியவனமான பரமபுருஷனே ராமனாக அவதரித்து வந்து உன்னை கொன்றான். நான் உனக்கு எவ்வளவோ நன்மை சுரைத்தும் கேட்காது போயினியே. மகா பதிவிரதியான சீதையிடம் தகாத ஆசை வைத்ததாலென்றோ உனக்கு இந்த முடிவு ஏற்பட்டது. விஷ்ணு தேவனே ராமனாக வந்து உன்னை கொன்றான் என்பது நிச்சயம் என்று பலவாறாக ராவணனை கட்டிக்கொண்டு புலம்பினாள். அவர் சொன்னதில் சாரமும் முக்கியமான யுத்தகாண்டம் 114, 14, 15, 16, 17 ஸ்லோகங்கள் இருக்கலாம். வெக்தமேஷே மகரியோகி பரமாத்மா சனாதன அநாதிமத்திய நிதனோ மகத பரமோ மகான் தமச பரமோ ததா சங்கச்சக்கர கதாதர ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீரஜ்ய சாஸ்வதோ துருவகம் மாஷம் உபராஜஸ்ய விஷ்ணு சத்ய பராக்கிரம சர்வேக பரிவிரதோ தேவேக வானரத்வ உபாகதை சர்வலோகேஸ்வர சாட்சாத் லோகானாம் ஹிதகாமியாக சராட்சச பரிவாரம் இதம் வாம் மகா யுதி. இந்த ஸ்ரீராமன் யோகியரின் மேலானவன், உயர்வடையவன், மிகச்சிறந்தவன், குணவடையவன், எப்பொழுது நித்தியமாயுள்ள பரம்பொருள், ஆதிநடு அந்தம் முதல் நடு முடிவு இவை காண முடியாதவன், யாராலும் ஆதி அந்தம் இல்லாதவன், காண முடிய பிரகிருதியின் காரியமான மகத் பெரிது என்ற தத்துவத்தை காட்டிலும் பிரகிருதியின் காரியமான மகத் என்ற தத்துவத்தை காட்டிலும் எல்லையற்ற பெரியவன், மூலப்பிரகிருதியை காட்டிலும் அதை சொத்தாக உடையவனாக உயர்ந்தவன், அதை ஆதாரமாக தாங்குபவன், சங்கச்சக்கரம் முதலான திவ்யமான ஐம்படைகளை உடையவன், ஸ்ரீவத்சம் என்னும் பரத சூசகமான திருமருவால் மார்பில் அலங்கரிக்கப்பட்டவன், மகாலட்சுமியான ஸ்ரீயுடன் எப்பொழுதும் கூடியிருப்பவன், யாராலும் வெற்றி காண முடியாதவனாய் விகாரமற்றவனாய் நிலைத்திருப்பவன், பேரொளி உடையவனாய் சகல லோகங்களை நியமித்து நடத்தும் ஈஸ்வரனாய் எங்கும் பரந்துள்ள விஷ்ணு நாராயணனே, சத்தியமான வீணாகாத பராக்கிரமுடையவனாய் வானர ரூபம் கொண்டு எல்லா தேவர்களாலும் சூழப்பட்டவனாய் எல்லா உலகங்களிலும் நன்மையே உத்தேசித்து நேரே வந்து உன்னை, அதாவது ராவணனை கொண்டிருக்கின்றான். இது வெட்ட வெளிச்சம், மகா தெளிவு என்று ஸ்ரீராமாயணத்தில் தாரை, மண்டோதரி இரு பெண்களும் ராமபிரானுடைய உண்மை என்று பேசியுள்ளார்கள். இப்படி அவதார ரகசியத்தை காட்ட கண்டு நான் பேசினேனோ என்கிறாள் அம்மையார். கடைசி வார்த்தை முடிச்சுன்றேன், இதோடு முடிச்சுக்கலாம். 20வது ஸ்லோகம் நாளை அனுபவிக்கலாம். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம், ஆச்சாரிய திருவடிகளே சரணம். அடியேன் கார்பங்காடு இளங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.